கொடைக்கானலுக்கு போறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நாங்கள் தான் உங்கள் அனுசெல்வா. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தங்கப்பில் அம்மா போயிட்டு வந்துடுறேன். தாத்தா சரி சம்மத்து குட்டினா அம்மா சம்மத்து குட்டி இங்கே வா அம்மாயிட்ட வா. சரி சரி அண்ணா வந்து கழட்டி விட்ருவான் ஸ்கூல் விட்டு வந்துட்டு. சரியா? இப்போ வடை சாப்பிட்டு கடைக்கு எல்லா டீயும் காஃபி பஜ்ஜி போண்டா எல்லாமே சாப்பிட்டாச்சு. என்னடா என்ன மச்சி? வயிறு ஃபுல்லு அவ்வளோதான். போகிற வழியில் வயிறு கலக்கச்சுனாதான். இந்த பைத்தியம் லேட்டாக வந்துருச்சு. லேட்டாக இல்லை, லேட்டாக வந்ததும் இல்லாமல் சீக்கிரமாக முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் டீ குடிக்க நிப்பாட்டுறப்ப கேட்குறோம், வாடிப்பட்டி தாண்டி போயிட்டு இருக்கேங்க்கா, நீ அப்படியே போயிருன்ட்டு. அக்கா அக்கா பசிக்குதுக்காக தான் வாங்கிட்டு வாங்கக்கானோ. அப்புறம் வடை வாங்கிட்டு வரோம். இங்கே நிப்பாட்டி ஆளு காலுக்கு புதுசா வாரீங்க. நான் என்ன பண்ண ஒண்டி பைய காலை கச்சரை போட்டு பழைய பாட்டை கேட்டு வட்டு கருப்பட்டிய அசமுள்ள ரோசா வர முடியும். நான் வட்டு கருப்பட்டிக்கு எதுக்கு இப்படி தலையாட்டுறான்? அது இந்தது வட்டு கருப்பட்டிய வசமுள்ள ரோசாவா. அது ரீமிக்ஸ். எங்க நாம போறோம்? கொடைக்கானலுக்கு போறோம். மஞ்சுமல் பாய்ஸ பார்க்க போலாமா? மஞ்சுமல் பாய்ஸ பார்க்க வேணாம், குணா கோகையை பார்ப்போம். குணா கோகையில ஏமாவ தள்ளி விட போறோம். நாங்க சிங்கிளா இருந்து எதுக்கு வாழ்றா, அதனால தள்ளி விட்டுருவோம். தேவையில்லாத கண்டென்ட்டுங்க, தேவையில்லாத கண்டென்ட். இப்படிதாங்க மானத்து இந்த புள்ள வாங்கி சிங்கிளா வாழ்ந்து என்னத்தை கிழிக்க போற? செத்துருன்றேன். சேர்த்து இழுத்துட்டு போவேன். அங்கேயும் என்ன விட மாட்டியாப்பா? ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு, இவளை கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து வெயிட்ல நம்மளும் கீழே போய் விழுந்துரும். அவனாவது ஒரு பெல்ட்ல மாட்டிக்கிட்டு இருந்தான், நம்ம பெல்ட்ல கூட மாட்ட மாட்டோம், டைரக்டா கீழே தான். லூசு, நான்லாம் பல்லதுக்குள்ளே போக மாட்டேன், தொப்ப தடுத்துரும் என்ன. நான் உன்னை காப்பாத்திருவேன், என் மேல வந்து விழுந்தனா. ஆமா, நீ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நானும் தப்பிச்சிருவேன். போமா என்னப்பா போமா? எப்ப போமா போமா கொடைக்கானல் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹில்ஸ் ஏறிடுவோம். ஜாலி ஜாலி ஜாலியோ ஜாலி. கிளைமேட் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே கீழே தான் செம வெயிலாக இருக்கு. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஜாலியா இருக்கா? இருக்குதா? பின்னாடி யாருன்னு தெரியல, ஒரு பொண்ணை ஏத்திட்டு வரான். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாருன்னு தான் தெரியல. நயன்தாராவா? சரி, நயன்தாரா ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ணே செல்வானே, பிங்கி பெண்ணா வந்து நயன்தாராவா? குட்டி நயன்தாராவா? சமந்தா குட்டி நயன்தாராவாமா? போலாமா? செல்வானா உங்க ஏமா தங்கச்சி கூப்பிடுறா கேளுங்க. 2-3 ஃபாலோவர்ஸாவது உங்களுக்கு இருக்காங்க. குட்டி நயன்தாரா சொல்லி கேட்டுக்காதீங்க, அப்புறம் திட்டு வாங்கடி. பரவாயில்ல, நமக்கு பிடிச்சத நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். கொஞ்சம் நயன்தாரா தான், கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க கமெண்ட்ல. நயன்தாராவை நானே அஜித். நீ அஜித்தா? மனசாட்சியே இல்லையா? சொன்னாங்க இப்பதானே சொன்னாங்க நம்மள மனசுக்கு கொடுத்து சொல்லணும்னு. எனக்கு அதான் தோணுச்சு, மனசுக்கு கூச்சமே இல்ல. கண்ணாடியில பாரு. கொடைக்கானல் தங்களை கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொடைக்கானல் ஹில்ஸ் ஏரியாச்சு, ஜாலியாக இருக்கும். எருமை
ஏய் அந்த எருமை அங்க போச்சுன்னா வடைய கொண்டு வாடா. எப்ப பார்த்தாலும் குரங்கு மாதிரி வடைய தூக்கிட்டு தனியா போயிடுற. இங்க பாரு. சாப்பிட்டீங்களா காலையில? நான் சாப்பிட்டேனா? ஏய் இதோட நீ 6வது வடை தின்னுட்டு இருக்க. சாப்பிட்ட நாங்க வந்து 2 வடை தாங்க சாப்பிட்டோம் எல்லாரும். சாப்பிடலன்னு 12 பூரி தின்னு புட்ரோசம். இவன் தாங்க எல்லா வடை 6 வடையை தின்னுருக்கான். மொத்தம் எத்தனை வடை வாங்கணும்? 6 வடை. மசாலா வடை தான்டா. மசாலா வடை சாப்பிடு. எல்லாரும் மசாலா வடை சாப்பிடுங்க. நான் இவ பார்சல் வாங்கும்போது கூட இவ எதுக்கு பார்சல் வாங்குறா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் ஹில்ஸில் ஏறி மசால் வடை சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி. அதுக்காகவே பார்சல் வாங்கிட்டு வந்தேன் நான். ஆமாம், அந்த லூஸில் 5 வடை அமைக்கி இருக்கு. அப்படிதான். இந்த பேகை வந்து எத்தனை வாட்டி அவன் கீழே போட்டான். என் ஹேண்ட் பேக் மட்டும் பிஞ்சு போச்சுன்னு 1000 ரூபாய் எடுத்து வச்சிரு வெளியே. ஸ்டெப்பு போட்டு சாப்பிட வடை. இது என்னது? வடை ஸ்டெப்பு. வடை ஸ்டெப்பா? இப்போ இது நட ஸ்டெப்பு. அப்படியே போயிரு நீ தயவு செஞ்சு. அங்க ஒருத்தன் போயிட்டே இருக்கான். விட்டா மதுரைக்கு நடந்து போயிருவான் போல. என்னக்கா சொல்றீங்க? இல்லையா? இல்லடா, தலையில நடந்து காமிக்க உனக்கு. நடந்து காட்டுறா. நடந்துறியானா? நடந்து காட்டு ஃபர்ஸ்ட். நடந்து காட்டுற. நடந்துட்டேனா? நடந்து காட்டுறா. எனக்கு என்ன வேண்டிய பொருள் எல்லாம் ஆயந்திரீங்க. அப்படியே நடந்தே தலையில நடந்தே மேல ஏறி வாண்டுருவோம். தலையிலையா? என்னடா சொல்ற? ரோடு அது. இருடி, அவன் எப்படிதான் நடக்கிறான்னு பாப்போம். அங்க போய் நான் ஓட மாட்டேன். தெரிய மாட்டேது. இந்த வீடியோ vlogல வந்து இப்பவே ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறது என்னோட. சிவா வந்து இப்ப குரங்கு வித்த காட்ட போறான். தலையில நடக்க போறான். ஆல்ரெடி வடை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா. ஆமா, அடுத்த கேட்ட என்ன சொல்லுங்க. ஐயோ, சென்சார் கட் பண்ண முடியாதுடா. கீழே போயிட்டு வாடா மதுரைக்கு. போலீஸ் நிறுத்தி லைசென்ஸ் அடிச்சு சில்லற இல்ல நினைச்சல போதும். அந்த நீங்க என்னது கொட்டா? அந்த குச்சிடா குரங்கு குட்டி, நான் அந்த குழந்தை குட்டி. இவங்க தான். இப்போ நான் அப்பா ஆயிட்டேங்க. அப்ப நான் தான். அப்பதான் சாப்பிட்டு எடுப்பேன் அப்பா. கூப்பிடுங்க இடத்த காலி பண்ணுவோமா? போலாமா? போதும், குரங்கு வித்தெல்லாம் வீசுதீங்க. என்ன வீசுது? ஒருத்தி இந்த அரை வடை யாரா முடிச்சுடுங்க. நம்ம அங்க போவோம், அங்க போய் வீடியோ எடுப்போம் அந்த மேல. சிவா, எலி சத்தோட வருது. நான் தான் காலை குடிக்க கருமாண்டா, குளிக்கவே இல்லையாடா? வேமா எதுக்கு வேணும்னு. ஏய் தண்ணி. வாயெல்லாம் மூணு வச்சுன்னு இருக்கேன். சென்னை ஸ்லாங் எப்படியே அதெல்லாம் vlogல போட மாட்டேன். நம்பிக்கையில தான் நிக்கிறேன். போடுவேன். உன்னை ட்ரோல் போட்டு போடுவேன். அண்ணா, ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும்போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணா கீழே போடக்கூடாது. கவர் அதனாலதான் செல்லம் உள்ள தூக்கி வச்சியாடி. ஆமா, சி அதை நான் நோட் பண்ணவே இல்லடி தங்கம். இல்ல இல்ல அண்ணா, அண்ணா எனக்கு அப்ப மூளை வேலை செய்யல, எனக்கு இப்பதான் வேலை செய்யுதுண்ணா. ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? அதனால மக்களே, நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து காப்பாற்றணும். இங்க பாரு, ஆல்ரெடி இங்க எவ்வளவு குப்பை, பிளாஸ்டிக் கவர்லாம் கிடக்கு. விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து
இந்த மாதிரிலாம் குப்பை போடக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம். ஆமா. அரசாங்கத்துக்கு நம்மளும் ஹெல்ப் பண்றோம். ஆமா பண்றோம். இவங்களை பார்க்கும்போது அது டேய் டூட்டா வரும்.